நேத்து கெஸ்ஸூல நான் கேட்டிருந்த அந்த செயிண்ட் யாருன்னா, செயிண்ட் தெரேசா ஆஃப் அவிலா. அவிலா தெரேசம்மாள்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மகா பெரிய புனிதை. அவங்க வந்து ஆக்சுவலா வந்து முதல் பெண் டாக்டர் ஆஃப் சர்ச்சுன்னு புகழப்பட்டவங்க. இவங்க வந்து ஸ்பெயின் நாட்ல அவிலான்ற ஒரு ஊர்ல வந்து பிறந்து வளர்றாங்க. சின்ன வயசுலேருந்தே இறைபக்தி அதிகம். சின்ன வயசுலயே வந்து இவங்க வந்து அ வேத சாட்சியா மறிக்கணும்னு ஆசையில ஓடுறாங்க இவங்க பிரதர்ஸ்லாம். அவங்க மாமாவால காப்பாற்றப்பட்டு திருப்பி கொண்டு வராங்க. இவங்களுக்கு 12 வயசு இருக்கும்போது இவங்களோட அம்மா இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் தான் இவங்க வந்து கார்மல் மடத்தில சேர்றாங்க. இவங்க வந்து ஒரு நார்மல் சிஸ்டரா வாழ்ந்துட்டுருக்காங்க. எந்த ஒரு லட்சியம் அதெல்லாம் இல்ல. கடவுளுக்காக ஊழியம் செய்யணும். திருமண வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்லி போறாங்க. ஆனா, இவங்க லைஃப்ல வந்து இவங்க ரொம்ப ஒரு ஃபேஷன் விரும்பி, ரொம்ப ஸ்டைலு, ரொம்ப ஒரு ரொமான்டிக் ஒரு சிஸ்டரு. ரொம்ப வந்து ஆடம்பரம் பண்றது, அப்புறம் வந்து டைம் பாஸ் பண்றது, இதெல்லாம் நெறைய பண்ணிட்டுருந்தாங்க. அவங்களோட 40வது வயசுல வந்து அவங்க செய்த பாவங்கள நெனச்சு மனவருந்தி, அதாவது அவங்க வந்து இந்த மாரி கடவுள் மேல ஆர்வத்த இல்லாம மத்த காரியங்கள் மேல ஆர்வம் காட்டுறது. சிஸ்டரா இருந்துமே மத்தவங்க மேல மத்த விஷயங்கள்ல அதாவது உலக காரியங்கள், உலக பெருமைகளுக்கு ஆசைப்பட்டு அந்த மாரி இருக்கிறத வந்து விரும்பினத நெனச்சு ரொம்ப வேதனைப்பட்டு, ரொம்ப பெரிய மாற்றம் வந்து அவங்களுக்கு அவங்களோட 40வது வயசுல தான் வந்து கிடைக்குது. இவங்க எழுதின ஒரு புத்தகம், இந்த இன்டீரியர் கேஸ்டில்னு சொல்லக்கூடிய புத்தகம் வந்து மிகப்பெரிய அ ஒரு மிகப்பெரிய வல்லமையான ஒரு புஸ்தகம். அந்த புக் வந்து இன்னைக்கும் வந்து நெறைய தியாலஜி ஸ்டூடெண்ட்ஸால படிக்கப்படுது. இது ரொம்ப பெரிய ஒரு ஆழ்ந்த கருத்துள்ள அ ஒரு புஸ்தகம். இவங்கள வந்து அம் அ இவங்களோட இந்த ஆடம்பரமான வாழ்க்கைய வந்து மாற்றுறது வந்து, இவங்களுக்கு கடவுள் மேல ஏற்பட்ட அந்த ஆழமான ஜெபத்தின் மேல ஏற்பட்ட அந்த விசுவாசம் தான். கார்மல் சபையில வந்து இவங்க நார்மலா வாழ்ந்துட்டு இருக்கும்போது, அந்த இருக்கிற கார்மல் சபையில இருக்கிற சில ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் வந்து மீறப்படுறது, இல்லன்னா ஒழுங்கா ஃபாலோ பண்ணாம இருக்கிறத வந்து இவங்க வாட்ச் பண்றாங்க. வாட்ச் பண்ணி கார்மல் சபத்துக்குள்ள ஒரு புரட்சி ஏற்படுத்துறாங்க. நெறைய ரூல்ஸ வந்து மாத்துறது, நெறைய வந்து அ அ ஒழுக்கங்கள கொண்டு வர்றது, இந்த மாரிலாம் செய்றாங்க. இந்த டிஸ்கால்ஸ்ட் கார்மலைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சபைய வந்து இவங்க தொடங்குறாங்க. அதாவது பேர்ஃபுட் கார்மலைட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, ஷூலெஸ் கார்மலஸ். அதாவது அதாவது ஷூ போட மாட்டோன்றது அவங்களோட இது. அதுக்கு மீனிங் என்னன்னா, அவங்க வந்து லைஃப்ல ஷூவே போட மாட்டாங்க. வெறும் சாண்டல்ஸ் அந்த மாரி தான் போடுவாங்க. ஏன்னா, ஷூ அந்த நாட்ல எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, அங்க குளிர் தாங்க முடியாது. அதில அந்த ஷூ இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்பன்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் பெரிய தாழ்ச்சி, ரொம்ப கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சு வாழ்ந்தவங்க. இவங்க வந்து அ அ ரொம்ப புனிதமான வாழ்க்கைய வாழ்ந்து ஜீவிச்ச ஒரு மகா பெரிய புனிதை. இவங்கள டீட்டெயிலா வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட்.